தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/3/2025 செவ்வாய்க்கிழமை, அசுவதி நட்சத்திரம், காலை 8:26 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. சோதிக்கும் ரத்தினங்கள். ரத்தினங்களை போட்டால் அது நமக்கு சோதனைகளை கொடுக்குமா? ஆகையினாலே வச்சு பார்த்து போடணும்பாங்க. நீலக்கல்லெல்லாம் வாங்கினோன்னு போட்டோம் அப்படின்னா நல்லதும் நடக்கும், சில பேருக்கு கெட்டதும் நடக்கும். ஆகையினாலே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு கல் வாங்கினோம் அப்படின்னா கடையிலையோ அல்லது யாராவது சொல்லி வச்சு வாங்கினோம் அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்ப்பாங்க. ஒரு வாரத்துக்காவது சட்டப்பைக்குள்ளே வச்சு பார்ப்பாங்க. அப்போ வைக்கிற போது சில காரியங்கள் தடையாக இருக்கும், சில காரியங்கள் விபரீதமாக போகும். அப்படின்னா கல்லை திருப்பி கொடுத்துட்டு இந்த கல் தோஷமுள்ள கல்லாக இருக்குது, வேற கல் தாங்க அப்படிம்பாங்க. அப்படி மாற்றி பார்த்து நல்லா இருக்க கல்லை போட்டுக்கிறது ஒரு காலம். ஆனால் இப்போ அப்படி போட்டுக்க முடியாது. கடைக்கு போனால் பணம் கொடுத்து உடனே வாங்குறோம். இருந்தாலும் கூட இப்போ நல்ல கல்லான்னு சில சோதித்து பார்க்குறதுக்கு நல்ல பவளமான அதில் ஊசி எடுத்து குத்துனோம்னா உள்ளே இறங்காது. அதான் நல்ல பவளம். சரி, கோமேதகம், ரத்தன கோமேதகத்தை குதிரை மூக்குக்கிட்ட கொண்டுட்டு போனீங்கன்னா தும்பிக்கினே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கல்லுகளுக்கு சோதிக்கிறதுக்கு நல்ல முத்து, வெண்முத்து இருக்கு. நல்ல முத்து ஒரு டம்ளரில் பால் வச்சு அது மேலே முத்தை போட்டால் மிதக்கணும். கொற்கை முத்தெல்லாம் மிதக்க அப்படிம்பாங்க. இது மாதிரி சோதிச்சு பார்க்கணும். அப்படி சோதிச்சு பார்த்த பின்னால் அந்த கல்லை நம்ம வாங்கி நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு எந்த கல் ராசிக்கல்னு பார்க்கணும். 9 கல்லும் போட்டுக்கணும்னா ஒன்று நல்ல கல், ஒன்று கெட்டதாக இருக்கும். அதாவது கிரகங்களே ஒன்று நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும், ஒன்று நமக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று டேலி ஆகி போயிடும். ஆகையினாலே நவரத்தினங்கள் போட்டுக்கிறது 60 வயதுக்கு மேலே ரிட்டையர்ட் லைஃப்ல போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த நவரத்தினங்கள் ஜெம்மாலஜினி பெருமை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. மாணிக்கக்கல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது மலச்சிக்கலை அகற்றுமா, நோய்கள் தீர்க்கக்கூடிய அது கூட இந்த கல்லில் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மாணிக்கம் மலச்சிக்கல் அகற்றும், உள்ள மனநோயை முத்தேதான் தீர்த்து வைக்கும், காண்கின்ற புஷ்பராகம் வாதம் போக்கும், கண்காது மூக்கு நோய் வைரம் தீர்க்கும். இன்னும் தொடர்ச்சி இருக்கு. பொதுவாக மாணிக்கக்கல் போட்டுக்கணும் அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீருமா. சிவப்பு கல்லாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் போட்டுக்கொள்ளக்கூடியது. சரி, முத்துங்கிறது மனதுகாரகன் சந்திரனுக்கு உள்ளது. மனநோய் இருப்பவர்கள், மனக்கவலை இருப்பவர்கள், சந்தேக பிராணியாக இருப்பவர்கள்லாம் முத்து போட்டுக்கலாம். இப்படி எந்த ரத்தினத்தை நாம் தேர்ந்தெடுத்து போட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியில் சொல்லுவேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில், உங்கள் ராசியில் 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், சுகாதிபதி சந்திரன் இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே நேரத்திலே உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்களும் இருப்பார்கள். வருமானம் உயரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றார். உச்சம் பெறுவது மட்டுமல்ல, ராசியில் குரு பரிவர்த்தனை. அப்படி லாபஸ்தானத்திலே பரிவர்த்தனை என்று சொல்கின்ற பொழுது பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள், ஆதாயம் தரும் தகவல் வருகின்ற நாள். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களை நட்பால் பல நல்ல காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. நீங்கள் பொதுநலத்தில் இருந்தால் அல்லது அரசியல் களத்தில் இருந்தால் உங்களுக்கு அதிகார பதவிகள் கூட கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே தைரியகாரகன் செவ்வாய். துணிந்து சில காரியங்களை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். அதே நேரத்தில் 10ஆம் இடத்திலே புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். தொழிலிலே கிளைத்துறை தொடங்குவது அல்லது வைத்திருக்கும் தொழிலை வளப்படுத்துவது, அதற்காக நீங்கள் நிதி கேட்டிருந்தால் நிதி நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு கிடைக்கும், அல்லது வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம், அல்லது வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு தனாதிபதியான சந்திரனும் உங்களுக்கு இருக்கும் இடம் லாபஸ்தானம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சனி 8இல் இருக்கிறார். சூரியனோடு இணைந்திருக்கிறார். 2 பகை கிரகங்களின் சேர்க்கை 8இல் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறுவது அரிது. செலவுகள் அதிகரிக்கும். செய்தொழில் மந்தமாகத்தான் இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் மிக மிக கவனம் தேவை.
தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் ஏதாவது திடீர் தாக்குதல்கள் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. இதுபோன்ற நாட்களிலே நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சனி 7ல் இருக்கிறார். சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது யோகம்தான் என்றாலும் பகை கிரகத்தோடு இணைந்து பார்க்கின்றார். எனவே இதுபோன்ற நாட்களிலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். மனதில் திடமான எண்ணம் உதிக்காது. அதே நேரத்தில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் செய்யும் முயற்சிகளில் மேலதிகாரிகள் அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். எனவே கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் அதை திறம்பட செய்து வெற்றி பெறுவதே நன்மை. எனவே இதுபோன்ற நாட்களிலே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய நாள். இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் அதில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். எனவே இன்றைக்கு எந்த பண விவகாரங்களிலும் கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தெருவில் செல்கின்ற பொழுது கூட நண்பர்களோடு நீங்கள் பேசி கொண்டு சென்றால் திடீரென சச்சரவாக மாறலாம். எனவே வீண் வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாள் என்பதனாலே இன்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காக இருக்கும். அது சரளமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்கியதை விற்றுவிட்டோமே, இனி சொத்துக்கள் மீண்டும் வாங்க முடியுமா என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். 7ல் சந்திரன் இருக்கின்ற பொழுது தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழிலுக்காக வளப்படுத்திக் கொள்ள மேன்படம் போட வேண்டும் அல்லது ஏதாவது பெரும் தொகை கிடைக்க வேண்டும். அதற்கு தாய் தந்தையரை அணுகலாமா அல்லது நண்பர்களை அணுகலாமா என்று சிந்தித்திருந்தால் பெற்றோர்களே உங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது பெற்றோர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். மனதை தைரியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டியது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு நீங்கள் சக்தி வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் சஞ்சலங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பணப்பொறுப்பை சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் கை ஓங்கும். சக பணியாளர்களின் ஆதரவோடு இன்று முன்னேற்றம் காண்பீர்கள். அதே நேரத்தில் அதிகார பதவி உங்களுக்கு வரலாம். உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக காத்திருந்த எதிர்பார்த்த பதவிகள் இன்னும் வரவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்று அது வருவதற்கான சாதகமான நேரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பஞ்சமஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இருப்பதால் பெண்களின் கல்யாண கனவுகளை நனவாக்க, அதாவது பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். எனவே எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை விமர்சனங்களால் கொஞ்சம் வேதனை அடைவீர்கள். பிறரை பற்றி விமர்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் கோபம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இருந்தாலும் கொஞ்சம் மன துணிவோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. வாகனங்கள் வாங்குவதிலே கவனமாக இருங்கள். வழியில் செல்கின்ற பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பயணங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். 3ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது 3ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் சனியோடு சூரியனும் இருக்கின்றார். எனவே திடீரென சில மாற்றங்கள் இன்றைக்கு வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். கவனம் தேவை.
மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மேலதிகாரிகளின் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். எந்த சலுகையை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் வழங்க காத்திருப்பார்கள். அதே நேரத்தில் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அப்படி வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக வரலாம். அலுவலக பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். எனவே சகோதர வர்க்கத்தினரின் திருமணம் போன்றவைகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை வீட்டில் கேட்கவில்லையே என்ற கவலை இப்பொழுது அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கின்றார். அவரோடு சப்தமாதிபதி சூரியன் இருப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலேயும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகம், தொழில் போன்றவற்றை நல்ல நிலையில் இருக்க வேண்டுமானால் குருவினுடைய பார்வை நல்ல இடத்திலே பதிய வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குரு பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொழிலை பொறுத்தவரை இன்று மாற்று கருத்தில் இருந்த கூட்டாளிகள் இன்று உங்களுக்கு இணங்கி நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழிலே கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு லாபமும் சிறப்பாக இருக்கும். காரணம், 2ஆம் இடத்திலே ராகு. 2இல் ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் தொட்டது துலங்க செவ்வாய்க்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்மனை வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத சுக்கிர யோகம் செயல்படும். இன்றைக்கு மிக அற்புதமான நாள். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது, ஒரு சொத்துக்களை விற்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். எனவே நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றார்கள். இந்த நாள் மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.